அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதியத்திலிருந்து சமூக ஊடகங்கள்ல இதுதான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வர செய்திங்க. அதாவது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2021 மே மாசம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசும் காவல்துறையும் செய்யக்கூடிய பல வீர தீர செயல்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல திமுக அரசுக்கு எதிராக விமர்சிக்கிறவங்க, கடுமையான கருத்துக்களை வைக்கிறவங்க, ட்விட்டர்ல மீம் போடுறவங்க, இவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அந்த இரும்பு கரம் பாஞ்சு பல வீர தீர செயல்களில் ஈடுபடும் இல்லையா? அந்த வீர தீர செயல்களை பாராட்டி அவர்களை தெம்பூட்டும் வகையில், அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் வகையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தாயார் கமலா அவர்கள் தொடர்ந்த ஒரு வழக்கு, அந்த மனு மீதான விசாரணை மற்றும் வாதங்கள் நேற்று உயர்நீதிமன்றத்தில் வருது. அதுல 2 நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், வி. சிவஞானம், அந்த 2 நீதிபதிகளும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் திரு ஐயப்பன், அதே போல அரசாங்க தரப்பு, அதாவது திராவிட மாடல் காவல்துறையுடைய தரப்பாக ராஜ் திலக் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர், அவங்க 2 பேரும் வாதங்களை முன்வைக்கிறாங்க. நீதிபதிகள் நேற்று என்ன மூட்ல இருந்தாங்கன்னு தெரியல. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞரை பேச சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் நறுக்கு 4 பாயிண்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிட்டாரு. மொத்தத்துல என்னன்னா, ஏதோ சில காரணங்கள்லாம் வச்சு பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அவர் மீது திட்டமிட்டு இந்த குண்டர் சட்டத்தை போட்டிருக்காங்க, அதனால அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டாரு. அவர் பேசும்போதெல்லாம் நீதிபதிகள் பொறுமையை கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி, யாரு இப்போ அந்த திராவிட மாடல் காவல்துறைய வழக்கறிஞர், நீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச சொல்லியிருக்காரு. அவரு எந்திரிச்சு, அதாவது ஜட்ஜ் ஐயா, நீங்க நாங்க ஏன் குண்டாஸ் போட்டோம் அப்படின்ற நியாயமான அந்த கிரவுண்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். பெண் காவலர்களை அவதூறாக பேசுறது மட்டும் இல்லாம கிளம்பாக்கத்துல ஒரு பெரிய கலவரமே ஏற்படுறதுக்கான காரணமா இவர் அமைஞ்சிட்டாரு. இவர் போட்ட ஒரு தவறான தகவல்கள் அடங்கிய வீடியோ காரணமா அமைஞ்சிருச்சு தெரியுமா? அதனாலதாங்க போட்டுக்கிறோம். இப்படியே பண்ணிட்டு இருந்தா அதான் குண்டாசுல போட்டு உள்ள வச்சிட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீதிபதி அவர்கள் 2 பேர்ல யார் சொன்னாங்கன்னு தெரியல, அல்லது 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட ஷேர் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க வக்கீல் பேசுனதோட அதிகமா நீதிபதிகள் தாங்க பேசியிருக்கிறாங்க நேத்து. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கு டிவி, யூடியூப் அப்படின்றது எல்லார் கையிலயும் இருக்குது. எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு கருத்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு பொய்யான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு தவறான தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி பேசிட்டு இருக்கிற எல்லாரையுமே நீங்க குண்டர் சட்டத்துல அடைச்சிட்டீங்களா? கைது பண்ணி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு. கொஞ்சம் அந்த இடத்துல பட்டுன்னு பதில் தெரியல. அது பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம், அதெல்லாம் நடவடிக்கை கரெக்டா எடுத்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி அவர்களுக்கு இல்லை, உங்களுடைய கருத்தில் எனக்கு என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு? இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கும் தான், இந்த போலீஸுக்கும் தான். ரொம்ப பொறுமையா சின்ன குழந்தை கூட புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறாரு. நீங்க நடத்துறது ஒரு அரசாங்கம், சரியா? அப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இப்படித்தான் யூடியூப்ல யாரு பேசுறாங்க, சோசியல் மீடியால யாரு பேசுறாங்க, டிவில யாரு பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்களா? ஏங்க யாரு தாங்க பொய் சொல்ல? ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் பிடிச்சி அப்ப நீங்க குண்டாசுல போட்டே இருப்பீங்க. முதல்ல குண்டர் சட்டம் அப்படின்றது எப்ப கொண்டு வரப்பட்டது? ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு கொடிய சட்டம் அது. அது ரொம்ப ரேராக, ரொம்ப தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். யூடியூப்ல பேசுறவங்களுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், பத்திரிகைகளுக்கும் எதிராக நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இது எவ்வளவு கொடுமையானது. நீங்கள் செய்கின்ற செயல் மிகவும் கொடுஞ்செயல் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராச்சும் ஏதாச்சும் பேசுனதுல ஒரு தவறான கருத்து பேசிட்டாங்க, அவதூறுல பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க வழக்கு போடுங்க, அவங்களை நீதிமன்றத்துக்கு அழைச்சி முறையா வழக்கு நடத்துங்க. தவறு நிரூபிக்கப்படும் போது அவர்களுக்கு தண்டனைன்றது நீதிமன்றம் சொல்லட்டும். அதை விட்டுட்டு எடுப்புல நாங்க குண்டாசுல போடுவோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான பழக்கம்? மறுபடியும் எப்படி ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கே கொண்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் இருங்க, அடுத்த பாயிண்ட் இங்க இருக்குது, இது யோசிச்சுட்டு இன்னும் சொல்ல போறேன் அப்படின்றதுல எனக்கு அடுத்த பாயிண்ட் வந்துருச்சு, அதையும் நானே சொல்லிடுறேன். நீதிபதி அவர்களே மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு பொலிட்டிக்கல் சேனல்ஸை அவங்க நியூஸ் சேனல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு சேனல்கள் நிறைய சேனல்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சேனல்கள்லாம் டிபேட்ன்ற பேர்ல ஏதோ நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஏகப்பட்ட பேரு நான் கருத்து சொல்றேன், நான் சமூக ஆர்வலர், நான் அரசியல் விமர்சகர், நான் இவங்க ஆதரவு அந்த ஆதரவுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு, நடுநிலையாளர்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட தவறான தகவல் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அப்படி பேசுறவங்க எல்லாருமே உண்மையை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக ஆதரவு சேனல் இருக்குது அப்படின்னா, அந்த சேனல்ல உட்காந்துட்டு செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறவங்க, அந்த சேனல்ல உட்காந்துக்கிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பொய்யே பேசல, தவறான தகவல்களே சொல்லல, உண்மைகளை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா?
அப்படின்னும் போது அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்துருவீங்களா, குண்டாஸ் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அதாவது நீதிபதி அவர்கள் சொல்ல வந்த கருத்து என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சில்லறத்தனமா அப்படின்னு சொல்றதை விட சிறுபிள்ளைத்தனமாக, ரொம்ப குழந்தைத்தனமாக, இம்மெச்சூரா நடந்துக்காதீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒருத்தரையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டு இருக்கணும்னா இடம் பத்துமா அப்படின்னு ஏற்கனவே ஒரு தடவை உச்ச நீதிமன்றத்தில் கேட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. ஏங்க ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரும். ஒருத்தன் அதாவது XYZன்னு சொல்லி அவர் ஒரு உதாரணம் வேற சொல்லியிருக்காரு. எக்ஸ் அப்படின்றவன் ஒரு கருத்து சொல்றான், அதுல ஒய்ன்றவன் ஒரு கருத்து சொல்றான், Z அப்படின்றவன் அதை லிசன் பண்றான். அதுல ஒண்ணு உண்மையா இருக்கும், அதுல ஒண்ணு பொய்யா இருக்கும். அதை எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்றது லிசனர் கையில இருக்குது, அது கேட்கிற மக்கள் கையில இருக்குது. ஆனா இங்க தகவல்களே வராம அல்லது எல்லாமே வர்றதெல்லாம் 100% உண்மையா மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் உங்களால கொடுத்துட முடியுமா? சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க, என்னடா இவர் ஒரு டைப்பா பேசுறாரு, ஒருவேளை நீதிபதி ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் போதே அடுத்த ஒரு பாயிண்ட் இவர் எடுத்து வைக்கிறாரு. சரிங்க, அது கிளம்பாக்கம் பாயிண்ட் அதை விட்டுறலாம், பெண் காவலர்களை பத்தி பேசலாமா? பேசியிருக்காருங்கய்யா, அப்படி பேசியிருக்காரு, இருங்க அவர் என்ன நான் பேசினாரு நான் படிச்சு காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது கண்டிக்கத்தக்கதுதான், வழக்கு போடுங்க, வழக்கு நடத்துங்க. இப்போ பெண் காவலர்களை பத்தி மட்டும்தான் அவதூறா பேசிட்டு இருக்கிறாங்களா? இப்ப நீதிபதிகளாக எங்களை பத்தி எல்லாம் யாரும் அவதூறா பேசலையா? இதே நீதிபதிகளை பத்தி வழக்கறிஞர்களா இருக்கக்கூடிய நீங்களாம் எதுவும் காசிப்பிங் பண்றது இல்லையா? எதுவும் அவதூறா பேசுறது இல்லையா, பேசிக்கிறது இல்லையா? இப்ப எப்படி எல்லாத்துக்கும் குண்டர் சட்டமே போட்டுடலாமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அரசியல்வாதிங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எலெக்ஷன் டைம்ல பரப்புரையின் போது ஏகப்பட்ட பேச்சு பேசுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி உண்மையேவா? அதுல எல்லாம் பொய்யான தகவல்கள், அதாவது கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சுகள் அல்லது வெறுப்பேற்றக்கூடிய பேச்சுகள் இப்படிலாம் யாரும் பேசுறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு, சரி அரசியல்வாதிகளை கூட விடு, இந்த சினிமா எடுக்கிறவங்க, படம் எடுக்கிற டைரக்டருங்க, நடிகருங்க, அவங்களுடைய திரைப்படங்கள்ல எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு வார்த்தைகள் நீதித்துறையை பத்தி, காவல்துறையை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே, அதெல்லாம் நிறுத்திட முடியும். இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருக்கிற இந்த சூழல்ல இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்டை, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் குண்டாஸ் போட்டு இருந்தா விளங்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இல்லைங்கய்யா இதுல இப்படி நடந்திருக்குது, டிஃபேம் பண்ணிருக்கிறாங்க, இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் இவங்க பாயிண்ட் கொண்டு வரும்போது அவர் ஒரே வார்த்தை கடைசியா சொன்னது, கொஞ்சமாவது சகிப்பு தன்மை அப்படின்றத வளர்த்துக்காங்க, இன்னைக்கு கருத்து சுதந்திரத்துக்குரிய ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்துதான் ஆகணும், டாலரன்ஸ் அப்படின்றது தவிர்க்க முடியாது, அதை கொஞ்சம் வளர்த்துக்காங்க, மெச்சூர் ஆகுங்க, ரொம்ப சின்ன புள்ளத்தனமா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை நோக்கி பாடம் எடுத்துட்டு இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அநேகமாக தீர்ப்பு வரும்போது இந்த குண்டர் சட்டம் உடைஞ்சிரும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அரசாங்கம் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு அல்லது அதிகார துஷ்பிரயோகம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுது. அப்படின்றதுனால பெரும்பாலும் இந்த குண்டர் சட்டம் விரைவில் உடைந்து விரைவில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீனில் வெளியே வருவார் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் தற்போது நிலவி வருகிறது. இப்படியாக நேற்று உயர் நீதிமன்றத்தில் நடந்த அந்த ஒட்டுமொத்த ஆர்குமெண்ட்டையும் உட்காந்து நம்ம ஒன்னொன்னா படிச்சு பார்க்கும்போது, நீதிபதிகள் சொன்ன கருத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்னே ஒன்றுதான் புரியுது. கிட்டத்தட்ட இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன யோசிக்கிறோமோ, ஒரு சாமானியனாக சராசரி மனுஷனாக இந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துட்டு நமக்கெல்லாம் எப்படி தோணுதோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதோ அப்படித்தான் உயர் நீதிமன்ற நீதிபதியிலேயே தோன்றுகிறது. அவங்களுக்கு தோன்ற மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட்டை இவங்க நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி இதை பார்த்துட்டே இருக்கும்போது சட்டுன்னு எனக்கு இன்னொருத்தர் வேற ஞாபகத்துக்கு வந்துட்டாருங்க. அதாவது வழக்கமா நம்ம கேள்விப்படுவோம், திமுக வழக்கறிஞர் அணி இவர்களுடைய சார்பில் இவங்க வச்சிருக்கிற அந்த இன்டெலெக்சுவல் டீம்லாம் பயங்கரமான டீமு, அவங்க ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்குள்ள பூந்தாங்க அப்படின்னா சம்பவம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட புதுசெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக வழக்கறிஞர் அணிக்கு கொடுத்த பில்டப்புகள், குறிப்பா திராவிட ஊடகங்கள்லாம் கொடுத்த பில்டப்புகள்லாம் பார்த்துட்டு ஏதோ பண்ண போறாங்க, அநேகமா இன்னொரு 48 மணி நேரத்துல செந்தில் பாலாஜி வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சோம். இப்போ ஒரு வருஷமே ஆயிடுச்சு பாருங்க. இப்ப சமீபத்துல வெற்றிகரமான 50வது முறையாக அவருடைய காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குது. அதுக்கு இப்படியாக எடிட்டிங் எல்லாம் பண்ணி 50 நாட் அவுட் அப்படின்னு சொல்லி பெருமையெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க சில பேர். அது என்னதான் இருந்தாலும் நேற்று இவ்வளவு பாயிண்ட்களை எடுத்து வச்ச அந்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்க தவறிட்டாரோ, அதனாலதான் நேற்று அவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டாரோன்னு தோணுது. அதாவது என்ன சொல்லிருக்கணும்னா, ஜட்ஜையா நீங்க சொல்லிடுறீங்க, நீங்க பாட்டுக்கு இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டுறீங்க, அட்வைஸ் பண்ணிடுறீங்க, ஏங்க இப்படி யூடியூப்ல பேசுறவங்களையோ மீம் போடுறவங்களையோ நாங்க குண்டாஸ்ல போடாம விட்டோம்னா, கைது பண்ணாம விட்டோம்னா எங்களுடைய இணைய உடன்பிறப்புகள் மனசு எவ்வளவு புண்படும் தெரியுமா?
அவங்க உருண்டு புரண்டு எவ்வளவு கதறி அழுவாங்க தெரியுமா? வெறும் வயசு பசங்க மட்டும் இல்லைங்க, நல்லா வயசான 70-72 வயசான நல்லா மீசையெல்லாம் நரைச்சி முறுக்கி வச்சிருக்கிற பெரிய மனுஷங்க முதல் கொண்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு, நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வரல, கண்ணு கலங்குது, ரத்தம் கொதிக்குது, கண்ணு செவந்து போச்சு, வயிறு வலிக்குது, தலை சுத்துது, ஒரு மாதிரியா பண்ணுது, மன அழுத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்றது? நீங்க அவங்கள சமாதானப்படுத்துவீங்களா? அப்ப அவங்கள சமாதானப்படுத்த முடியாம நாங்க கைது பண்ணி குண்டாசுல போட வேண்டியதா இருக்குது. அப்படியாக இந்த ஒரு முக்கியமான லா பாயிண்ட் நேத்து வழக்கறிஞர் எடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னா நீதிபதியுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏதோ ஒரு அவசரத்துல அந்த ஒரு பாயிண்ட உடன்பிறப்புகளுடைய மனம் புண்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட வைக்கிறதுக்கு வழக்கறிஞர் தவறிட்டார் போல இருக்குது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரும் ஒவ்வொரு முறை அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்போதும் ஒவ்வொரு விதமா கோர்ட் அட்டன் பண்ணி பாக்குறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையாக அப்படியே கூட அட்டன் பண்ணி பார்த்தாராம். அப்பயும் நீதிபதிகள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு சரி மறுபடியும் அவருடைய காவலை இன்னொரு தடவை நீடிச்சு வச்சிடறேன்னு சொல்லி 50 கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் உள்ள வச்சிருக்கிறவங்க உள்ளேயே வைக்கணும்னு முயற்சி பண்ணா அவங்கள உள்ள வைக்க முடியல. இப்ப பாருங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நேற்று ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. போற போக பார்த்தா சவுக்கு சங்கர் அவர்களும் கூடிய சீக்கிரத்துல ஜாமீன்ல வெளியே வந்துருவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்படின் போது பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த திராவிட மாடலுடைய இன்டெலெக்சுவல் டீம் இருக்குது இல்லையா, இவங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் லெவல் இன்னைக்கு மக்களிடையே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குள்ளாயிருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்த வாதங்கள்ல அடுத்தடுத்த முறை ஜட்ஜையாங்களை போய் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த அறிவு கூர்மையை வாத திறமையை அவங்க நிரூபிப்பாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.